Hi dear students, welcome to Way to Career Check YouTube channel. நம்மளுடைய paramedical 90 degree courses-க்கான first round counseling choice filling அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்குது. அதாவது choice filling starting date பாத்தீங்கன்னா நமக்கு 30/7/2025 இருந்து ஃபினிஷிங் டேட் பாத்தீங்கன்னா 2/8/2025 மாலை 5 மணியோட முடியுது. நாளைக்கு தான் லாஸ்ட் டேட். சாய்ஸ் ஃபில் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சாய்ஸ் பண்ணிருங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் பாத்தீங்கன்னா 250 rupees. இது கம்யூனிட்டி வேரி ஆகுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அதை நீங்க பாத்துக்கோங்க. வெப்சைட்லயே அதுக்கான அப்டேட்டும் கிடைச்சிரும். அடுத்து பாத்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது ரொம்பவே கவனமா இருங்க. மேக்ஸிமம் நிறைய காலேஜஸ் அண்ட் மேக்ஸிமம் நிறைய கோர்சஸ் செலக்ட் பண்ணா மட்டும்தான் உங்களால சீட் ஆக்குபை பண்ண முடியும். ஏன்னா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஹெவி காம்படிஷன் அதுவும் தெரியுது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட் அலாட் ஆகுறதுக்கான கட் ஆஃப் பாத்தீங்கன்னா 170 இருந்து 169 168 கட் ஆஃப் வரைக்கும் சீட் அலாட் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கரெக்டா சாய்ஸ் பண்ணிருங்க. மேக்ஸிமம் நிறைய கோர்சஸ் அண்ட் காலேஜஸ் செலக்ட் பண்ணா மட்டும்தான் உங்களால சீட்டை ஆக்குபை பண்ண முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங் சாய்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ரிசல்ட் டேட் பாத்தீங்கன்னா 4th August 2025 ரிசல்ட் வந்துடும். அதாவது நீங்க சாய்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா 2 நாளைக்கு அப்புறமா ரிசல்ட் வந்துடும். 4/8/2025 அன்னைக்கு ரிசல்ட் வந்துருது. ரிசல்ட் வந்து 2 ஸ்டெப்பா வரும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா காமனா ஒரு PDF ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுல எந்த காலேஜ் எந்த கோர்ஸ் உங்களுடைய நேம் அப்ளிகேஷன் நம்பர் எல்லாமே டீட்டெயில்ஸா கொடுத்துருப்பாங்க உங்களுடைய கம்யூனிட்டி. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு லிங்க் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த லிங்க் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரா செப்பரேட்டா அவங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க். அதுவுமே டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டியோட அஃபிஷியல் வெப்சைட்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் உங்களுடைய பாஸ்வேர்டை போட்டு என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட் அலாட் ஆகியிருந்தா அதுல அலாட்மெண்ட் ஆர்டர் இருக்கும். அதுல உங்களுடைய இமேஜ் போட்டோ, நெக்ஸ்ட் உங்களுடைய டீட்டெயில்ஸ், நெக்ஸ்ட் எந்த காலேஜ்ல எந்த கோர்ஸ் அலாட் ஆகியிருக்கு அப்படிங்கிறத டீட்டெயில்ஸா கொடுத்துருப்பாங்க. இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் பிளஸ் நீங்க ஆன்லைன்ல சப்மிட் பண்ணியிருப்பீங்க இல்லையா அப்ளிகேஷன் டைம், அந்த டாக்குமெண்ட்ஸோட ஒரிஜினல் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் கொஞ்சம் ஃபீஸும் வச்சு அந்த காலேஜ்ல போய் நீங்க ஜாயின் பண்ணிடணும். இந்த காலேஜ்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே அவங்களுடைய நம்பர் பாத்தீங்கன்னா எந்த காலேஜ்ல உங்களுக்கு கிடைக்குதோ அந்த நம்பரை நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணாலே அந்த காலேஜோட கான்டாக்ட் நம்பர் வந்தோம். அந்த கான்டாக்ட் நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா எவ்வளவு ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸா கலெக்ட் பண்ணிட்டு நீங்க காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணிடலாம். மேக்ஸிமம் கவர்மெண்ட் காலேஜ்ல பாத்தீங்கன்னா பெர் இயருக்கு 10,000 to 15,000 தான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வரும். அது அந்தந்த காலேஜ் வேரி ஆகலாம். மறக்காம எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கரெக்டா சாய்ஸ் பண்ணிருங்க. இதுதான் நம்மளுடைய கவுன்சிலிங் ப்ராசஸ். கவுன்சிலிங் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ணலாம். இதில் இருக்கிற ஒவ்வொரு காலமும் கிரீன் கலரில் மாறும். நான் இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அந்த காலம் கிரீன் கலரில் மாறிடுச்சு. அதே மாதிரி தான் இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கும் ரிசல்ட்டும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் நமக்கு கிரீன் கலரில் மாறும். முதல்ல நம்ம சாய்ஸ் லிஸ்ட்டை ரெடி பண்ணதுக்கு அப்புறமா இது லாக் மை சாய்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஓடிபி கேட்கும். நெக்ஸ்ட் லாக் சாய்ஸ் கொடுக்கும்போது எஸ் ஆர் நோ கேட்கும். எஸ்ல கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சாய்ஸ் லாக் ஆயிரும். லாஸ்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா இப்படி 2 ஸ்டெப்புமே கிரீன் கலரில் ஆயிரும். இதுதான் சாய்ஸ் லாக்கோட ப்ராசஸ். அப்புறமா இருக்க ஒரு காலம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அதுவும் கிரீன் கலரில் ஆயிரும். அதனால் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்ச உடனே அந்த காலத்தில் லாகின் பண்ணி போய் பாருங்கள். அந்த காலம் எல்லாம் க்ரீன் கலரில் இருக்கா இல்லைனா ஆரஞ்சு கலரில் இருக்கா அப்படிங்கிறது. க்ரீன் கலர் அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஆரஞ்சு கலர்னால் பெண்டிங்கில் இருக்குன்னு அர்த்தம். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அந்த 3வது காலமும் க்ரீன் கலரில் மாறிடும். நீங்க சாய்ஸ் பண்ணிக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் ரிசல்ட், அடுத்த அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணணும். 8/8/2025 மாலை 5 மணிக்கு முன்னாடி உங்களுக்கு கிடைச்ச காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணிடணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல கிடைச்ச காலேஜ் ஆர் கோர்ஸ் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைச்ச காலேஜ்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரிப்போர்ட் பண்ணா மட்டும்தான் நெக்ஸ்ட் ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங்க்கு நீங்க எலிஜிபிள். ஃபர்ஸ்ட் கிடைச்ச காலேஜ்ல போய் அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிருங்க, நாங்க ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங்க்கு போட போறோம் அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நீங்க ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணணும். ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் டு கவர்மெண்ட் காலேஜ் நீங்க மாறிக்கலாம், கவர்மெண்ட் காலேஜ் டு SF காலேஜ் மாறிக்கலாம், SF டு கவர்மெண்ட் மாறிக்கலாம். பட் SF டு SF காலேஜ்க்கு மாற்ற முடியாது. இதே மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங்க்கு பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற கல்வி சார் தகவலுக்கு இணைந்திருங்கள். வே டு கரியர் செக் யூடியூப் சேனல். நன்றி.